ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுந்தர் வீட்டு சமையலுக்கு. இன்னைக்கு பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பிரியாணிக்கு உண்டான வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுக்கினாங்க. பிரிஞ்சி இலைலாம் அதை எடுத்து அதில் போட்டுடணும். போட்ட பிறகு கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு வதக்கணுங்க. அது பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போடணும். இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுடணும். தக்காளியை போட்டுட்டு ஒரு கிளாஸ் தயிர் நம்ம ஊற்றி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் போடணும். போட்டு நல்லா தொக்கு பதம் நல்லா வதக்கின உடனே அதில் நம்ம சிக்கனை எடுத்து போட்டுடணுங்க. சிக்கனை எடுத்து போட்டோன்னே இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே பிரியாணி பாருங்கள், புதினா தழை போட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவு இந்த கிளாஸில் நான் 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸு, 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு கிளாஸ் தயிர் ஊற்றினா அதனால் 5 கிளாஸ் மட்டும் ஊற்றிட்டு அரிசியை போட்டால் சூப்பராக இருக்குது பாருங்கள். பப்பவே அதில் ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டு புதினா தழை போட்டு தம் கட்டி வச்சிட்டேன்னா பிரியாணி ரெடி. இந்த பக்கம் மிளகு சிக்கனுக்கு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பெலாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் அதில் போட்டுடணுங்க. போட்டு மிளகாத்தூள், உப்புலாம் போட்டால் அது தொக்கு பதுக்கு ரெடி ஆகிடும். அதில் மிளகுத்தூள் போட்டு இறக்குனா ரெடி. கடல மாவு, அரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இதை சிக்கனில் ஊற வச்சுட்டேங்க. இங்கே தந்தூரி சிக்கனை நம்ம வானலில் போட்டு ஃப்ரை பண்ணால் தந்தூரி சிக்கனும் ரெடி. இதாங்க எங்கள் வீட்டு லன்ச் மெனு. வாழை இலையில் நம்ம சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ்லாம் வாழை இலையில் தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.